அன்பானவர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது த பைபிள் இன் ஏ இயர். ஒரு வருடத்தில் திருவிவிலியம் வாசித்து புரிந்து கொள்ள உதவும் இந்த இறைவார்த்தை வாசித்தல் நிகழ்வை உங்களிடம் கொண்டு சேர்ப்பது விண்ணரசி மீடியா. நான் உங்கள் சகோதரன் துளசிகுமார். இறைவார்த்தை வாசித்தல் வழியாக இறைவனின் குரலை கேட்கவும், இறைவனின் கண்கள் வாயிலாக நமது வாழ்வை நோக்கி பார்க்கவும், திருவிவிலியம் வழியாக ஒரு அழகிய பயணத்திற்கு நான் உங்களை அழைக்கிறேன். திருவிவிலியத்தில் உள்ள 73 புத்தகங்களில் பரந்து விரிந்து கிடக்கின்ற மனுக்குல மீட்பின் மாபெரும் நிகழ்வை தொடர்ச்சியாக வாசிப்பதற்கு த கிரேட் அட்வென்ச்சர் பைபிள் டைம் லைன் என்ற அட்டவணை நமக்கு உதவுகிறது. இன்று 12ஆம் நாள். இன்று வாசிக்கவிருக்கும் விவிலிய பகுதிகள் தொடக்க நூல் 24ஆம் அதிகாரம், யோபு 13 மற்றும் 14ஆம் அதிகாரங்கள், நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வரை உள்ள இறைவார்த்தைகள். TNBCLC திண்டிவனம் வெளியிட்டுள்ள தமிழ் திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பின் திருத்திய பதிப்பை நாம் வாசிக்கிறோம். இறைவார்த்தையை நாம் வாசிக்கும்போது இறைவன் நம் அருகில் இருக்கிறார். இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம். தொடக்க நூல் 24ஆம் அதிகாரம். ஈசாக்கு ரெபெக்கா திருமணம். ஆபிரகாம் வயது மிகுந்தவராய் முதுமை அடைந்தார். ஆண்டவரும் அவருக்கு அனைத்திலும் ஆசி வழங்கியிருந்தார். ஒரு நாள் அவர் தம் வீட்டின் பணியாளர்கள் மூத்தவரும் தமக்குரிய அனைத்திற்கும் அதிகாரியுமாய் இருந்தவரை நோக்கி, உன் கையை என் தொடையின் கீழ் வை. விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணையிட்டு சொல், நான் வாழ்ந்து வரும் இக்கானான் நாட்டு பெண்களிடையே என் மகனுக்கு பெண் கொள்ள மாட்டாய் என்றும், என் சொந்த நாட்டிற்கு போய் என் உறவினரிடம் என் மகன் ஈசாக்கிற்கு பெண் கொள்வாய் என்றும் சொல் என்றார். அதற்கு அவர், ஒருவேளை பெண் என்னோடு இந்நாட்டிற்கு வர மறுத்துவிட்டால் தாங்கள் விட்டு வந்த அந்நாட்டிற்கு தங்கள் மகனை கூட்டிக் கொண்டு போகலாமா என்று கேட்டார். அதற்கு ஆபிரகாம், அங்கே என் மகனை ஒரு காலம் கூட்டிக் கொண்டு போகாமல் இருக்க எச்சரிக்கையாயிரு. என் தந்தை வீட்டினின்றும் நான் பிறந்த நாட்டினின்றும் என்னை அழைத்து வந்து என்னோடு பேசி இந்த நாட்டை உன் வழிமரபினருக்கு தருவேன் என்று ஆணையிட்டு கூறிய அந்த விண்ணுலகின் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் தம் தூதரை அனுப்பி வைப்பார். நீ போய் அங்கே என் மகனுக்கு பெண்கொள். உன்னோடு வர அப்பன் விரும்பாவிடில் எனக்கு நீ அளித்த வாக்குறுதியை மீறியவன் ஆக மாட்டாய். என் மகனை மட்டும் அங்கே கூட்டிக் கொண்டு போகாதே என்றார். அவ்வாறே அந்த பணியாளரும் தம் தலைவர் ஆபிரகாமின் தொடையின் கீழே கையை வைத்து அக்காரியத்தை குறித்து வாக்குறுதியளித்தார். பின் அந்த பணியாளர் தம் தலைவரின் ஒட்டகங்களிலிருந்து 10 ஒட்டகங்களை அவிழ்த்து கொண்டு அவருக்குரிய எல்லாவற்றிலும் சிறந்த பொருட்களை தம் கையோடு எடுத்துக்கொண்டு மெசப்பத்தோமியாவிலிருந்த நாகோர் நகர் நோக்கி புறப்பட்டு சென்றார். மாலை நேரத்தில் பெண்கள் தண்ணீர் எடுக்க வரும்பொழுது நகர்ப்புறமிருந்த கிணற்றின் அருகில் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் காட்டுமாறு அவர் அவற்றை மண்டியிடச் செய்தார். அப்போது அவர் சொன்னது, என் தலைவர் ஆபிரகாமின் கடவுளாகிய ஆண்டவரே, எனக்கு இன்று வெற்றி அளித்தருளும். என் தலைவர் ஆபிரகாமுக்கு இரக்கம் காட்டும். இதோ நான் நீரூற்றின் அருகில் நிற்கிறேன். நகர் மக்களின் புதல்வியர் தண்ணீர் எடுக்க இங்கே வருவார்கள். அப்பொழுது நான் தண்ணீர் பருகும்படி உன் குடத்தை சாய்த்து கொடு என்று கேட்பேன். அதற்கு, குடியுங்கள், மேலும் உங்கள் ஒட்டகங்களுக்கும் குடிக்க தண்ணீரை இறைத்து ஊற்றுவேன் என்று எந்த இளம்பெண் மறுமொழி சொல்வாளோ அவளை உன் ஊழியனாகிய ஈசாக்கிற்கு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவள் ஆவாளாக. நீர் என் தலைவருக்கு பேரன்பு காட்டினீர் என்று இதனால் நானும் அறிந்து கொள்வேன். அவர் இவ்வார்த்தைகளை தமக்குள் சொல்லி முடிக்கும் முன்பே இதோ ரெபெக்கா தம் தோள் மீது குடத்தை வைத்து கொண்டு வந்தார். அவர் ஆபிரகாமின் சகோதரர் நாகோருக்கும் அவர் மனைவி மில்காவுக்கும் பிறந்த பெத்துவேலின் மகள். அவர் எழில்மிக்க தோற்றமுடையவர், ஆண் தொடர்பு அறியாத கன்னிப்பெண். அவர் நீரூற்றுக்குள் இறங்கி குடத்தை நிரப்பிக்கொண்டு மேலேறி வந்தார். ஆபிரகாமின் பணியாள் ரெபெக்காவை சந்திக்க ஓடிச் சென்று, உன் குடத்தினின்று எனக்கு கொஞ்சம் தண்ணீர் குடிக்க தருவாயா என்று கேட்டார். உடனே அவரும், குடியுங்கள் ஐயா என்று விரைந்து தம் குடத்தை தோளினின்று இறக்கி அவருக்கு குடிக்க கொடுத்தார். அவர் குடித்து முடித்ததும் மீண்டும் அவரை நோக்கி, உங்கள் ஒட்டகங்களும் குடித்து முடியும் மட்டும் நான் தண்ணீர் இறைத்து கொடுப்பேன் என்றார். குடத்து நீரை தொட்டியில் விரைவாய் ஊற்றிவிட்டு மேலும் தண்ணீர் இறைக்க கிணற்றுக்கு ஓடிச் சென்று
ஒட்டகங்கள் அனைத்திற்கும் தண்ணீர் இறைத்து ஊற்றினார். அந்த பணியாளர் இதை கண்டு வியப்படைந்து, தம் பயணத்திற்கு ஆண்டவர் வெற்றி அளித்து விட்டாரா இல்லையா என்று தெரிந்து கொள்ளும்படி ரெபேக்காவை பார்த்து கொண்டிருந்தார். ஒட்டகங்கள் நீர் குடித்து முடித்தபின் அவர் அவருக்கு 6 கிராம் நிறையுள்ள பொன் மூக்குத்தியும் 120 கிராம் நிறையுள்ள 2 கை காப்புகளும் கொடுத்தார். பின்னர் அவரை நோக்கி, நீ யாருடைய மகள் எனக்கு சொல், உன் தந்தையின் வீட்டில் நாங்கள் இரவு தங்குவதற்கு இடம் இருக்குமா என்று வினவினார். அவரோ மறுமொழியாக, நாகோருக்கு மில்கா பெற்ற மகன் பெத்துவேலின் மகள் நான் என்றார். மேலும் எங்கள் வீட்டில் வைக்கோலும் தீவனமும் மிகுதியாக இருப்பதுமன்றி தங்குவதற்கு இடமும் உண்டு என்றார். அந்த மனிதர் ஆண்டவரை வணங்கி தொழுது, என் தலைவர் ஆபிரகாமின் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி, என் தலைவருக்கு அவர் காட்டியிருந்த பேரன்பையும் வாக்குறுதியையும் அவர் விலக்கவில்லை. என் தலைவரின் சகோதரன் வீட்டிற்கு வரும் வழியில் அவர் என் முன்னே சென்றார் என்றார். அந்த இளம்பெண் ஓடி சென்று தம் தாயின் வீட்டினருக்கு இந்நிகழ்ச்சிகளை பற்றி கூறினார். ரெபேக்காவுக்கு லாபான் என்னும் சகோதரன் இருந்தார். அவர் வெளியே வந்து அந்த மனிதரை பார்க்க நீரூற்றை நோக்கி ஓடினார். ஏனெனில் தம் சகோதரி அணிந்திருந்த மூக்குத்தியையும் கைகாப்புகளையும் அவர் கண்டிருந்தார். அந்த மனிதர் என்னிடம் இவ்வாறு சொன்னார் என்று தம் சகோதரி ரெபேக்கா கூறிய வார்த்தைகளையும் கேட்டிருந்தார். அவர் அந்த ஆடிடம் ஓடி சென்று நீரூற்றருகில் ஒட்டகங்களோடு அவர் நின்று கொண்டிருப்பதை கண்டார். லாபான் அவரை நோக்கி, ஆண்டவரின் ஆசி பெற்றவரே வருக, நீர் இங்கு வெளியே நிற்பது ஏன்? உமக்காக வீட்டையும் ஒட்டகங்களுக்காக இடத்தையும் துப்புரவு செய்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அவர் அவரை வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்து ஒட்டகங்களின் சுமையை இறக்கி வைக்கோலும் தீவனமும் இட்டு அவருக்கும் அவரோடு வந்த ஆட்களுக்கும் கை கால் கழுவ தண்ணீர் கொடுத்தார். பின் அவருக்கு உணவு பரிமாறப்பட்டது. அவரோ, நான் வந்த காரியத்தை பற்றி சொல்லுமென் சாப்பிட மாட்டேன் என்றார். அதற்கு லாபான், சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், நான் ஆபிரகாமின் பணியாளர். என் தலைவருக்கு ஆண்டவர் மிகுதியான ஆசி வழங்கி அவரை செல்வராக்கி ஆடு மாடுகளையும் பொன்வெளியையும் வேலைக்காரர் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்கள் கழுதைகளையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். மேலும் என் தலைவரின் மனைவியாகிய சாரா தம் வயது முதிர்ந்த காலத்தில் என் தலைவருக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தார். அவரும் அவனுக்கு தமக்குரிய அனைத்தையும் கொடுத்திருக்கிறார். என் தலைவர் என்னை ஆணையிடச் செய்து, நான் வாழ்ந்து வரும் இந்த கானான் நாட்டு பெண்களிடையே என் மகனுக்கு நீ பெண் கொள்ள மாட்டாய் என்றும், என் தந்தையின் வீட்டாரிடமும் என் இனத்தாரிடமும் சென்று என் மகனுக்கு நீ பெண் கொள்வாய் என்றும் சொல் என்றார். அப்போது நான் என் தலைவரை நோக்கி, ஒருவேளை பெண் என்னோடு வரவில்லை என்றால் என்று வினவினேன். அதற்கு அவர் மறுமொழியாக, ஆண்டவர் திருமுன் நான் வாழ்ந்து வருபவன். அவர் உன்னோடு தம் தூதரை அனுப்பி உனது பயணத்தை வெற்றி பெற செய்வார். என் இனத்தாரிடையே என் தந்தையின் குடும்பத்திலிருந்து என் மகனுக்கு பெண்கொள். அப்பொழுது நீ எனக்கு அளித்த வாக்குறுதியை மீறியவன் ஆக மாட்டாய். அப்படியே நீ என் இனத்தாரிடம் போய் கேட்டு அவர்கள் தராவிட்டாலும் நீ எனக்கு அளித்த வாக்குறுதியை மீறவன் ஆக மாட்டாய் என்றார். இன்று நான் அந்த நீரூற்றின் அருகில் வந்தவுடன், என் தலைவர் ஆபிரகாமின் கடவுளாகிய ஆண்டவரே, நான் மேற்கொண்ட பயணத்திற்கு அருள் கூர்ந்து வெற்றி தாரும். இதோ நான் நீரூற்றின் அருகில் நிற்கிறேன். தண்ணீர் எடுக்க வரும் இளம்பெண்ணிடம், நான் பருகும்படி உன் குடத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தருவாயா என்று கேட்க அவள், குடியுங்கள், மேலும் உங்கள் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் இறைத்து ஊற்றுவேன் என்று சொல்வாளாயின் அவளே என் தலைவரின் மகனுக்கு ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள் ஆவாள் என்று சொல்லிக்கொண்டேன். இவ்வாறு என் மனதிற்குள் சொல்லி முடிக்கும் முன்பே இதோ ரெபேக்கா தன் தோள் மீது குடத்தை வைத்து கொண்டு வந்தாள். நீர் இறைக்குமாறு அவள் நீரூற்றுக்குள் இறங்கினாள். அப்பொழுது நான் அவளிடம், எனக்கு குடிக்க தருவாயா என்றேன். அவள் உடனே தோளிலிருந்து குடத்தை இறக்கி, குடியுங்கள், உங்கள் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் காட்டுவேன் என்று கூற நானும் குடித்தேன். ஒட்டகங்களுக்கும் அவர் தண்ணி காட்டினாள். பின்பு நான் அவளை நோக்கி, நீ யாருடைய மகள் என்றேன். நான் நாகூருக்கு மில்கா பெற்ற மகனான பெத்துவேலின் மகள் என்றாள் அவள். உடன் நானும் அவள் மூக்கில் மூக்குத்தியையும் அவள் கையில் காப்புகளையும் அணிவித்தேன். மேலும் நான் ஆண்டவரை வணங்கி தொழுதேன். ஏனெனில் என் தலைவருடைய உறவினரின் மகளையே அவருடைய மகனுக்காக பெண் பேச வருமாறு நேர்வழியில் என்னை நடத்தி வந்த என் தலைவர் ஆபிரகாமின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றினேன். இப்பொழுது நீர் என் தலைவருக்கு அன்பும் நம்பிக்கையும் காட்டுவீரா இல்லையா என்று எனக்கு தெரிவியும். அதற்கேற்ப வலமோ இடமோ எங்காகிலும் திரும்பி செல்வேன் என்றார். அதற்கு லாபானும் பெத்துவேலும் மறுமொழியாக, இச்செயல் ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது. நாங்கள் உம்மிடம் இதற்கு சாதகமாகவோ பாதகமாகவோ ஒன்றும் சொல்வதற்கில்லை.
இதோ ரெபெக்கா முன் இருக்கிறாள். ஆண்டவர் சொன்னபடியே அவள் தலைவருடைய மகனுக்கு மனைவி ஆகும்படி அவளை அழைத்து கொண்டு போங்கள் என்றனர். ஆபிரகாமின் பணியாளர் அவருடைய வார்த்தைகளை கேட்டதும் ஆண்டவரை தொழுதார். பிறகு அவர் பொன் வெள்ளி நகைகளையும் ஆடைகளையும் எடுத்து ரெபெக்காவுக்கு கொடுத்தார். அவருடைய சகோதரருக்கும் தாய்க்கும் விலையுயர்ந்த அன்பளிப்புகளையும் கொடுத்தார். பின் அவரும் அவரோடு இருந்தவர்களும் உண்டு குடித்து அங்கு இரவை கழித்தார்கள். அவர்கள் மறுநாள் காலை எழுந்ததும் அவர், என் தலைவரிடம் போக விடை தாருங்கள் என்றார். ரெபெக்காவின் சகோதரரும் தாயும் அவரை நோக்கி, பெண் 10 நாட்களேனும் எங்களோடு இருக்கட்டும், அதன் பின் புறப்பட்டு போகலாம் என்று மறுமொழி கூறினார். ஆனால் அவர் அவர்களிடம், என்னை நீங்கள் தாமதப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் என் பயணத்திற்கு வெற்றியை தந்திருக்கிறார். என் தலைவரிடம் நான் செல்லும்படி விடை கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், பெண்ணை அழைத்து அவள் விருப்பத்தை கேட்போம் என்றார்கள். அப்படியே ரெபெக்காவை அழைத்து, இவரோடு செல்கிறாய் என்று அவரை கேட்டார்கள். அவரும் செல்கிறேன் என்றார். எனவே அவர்கள் தங்கள் சகோதரி ரெபெக்காவையும் அவருடைய தாதியையும் ஆபிரகாமின் பணியாளரையும் அவரை சேர்ந்தவர்களையும் அனுப்பி வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் ரெபெக்காவுக்கு ஆசி வழங்கி அவரை நோக்கி, என் சகோதரியே, நீ 1000 10,000 பெறுவாய். உன் வழிமரபினர் தங்கள் பகைவரின் நகர்களை உரிமையாக்கி கொள்வார்களாக என்றார்கள். பின்பு ரெபெக்காவும் அவருடைய தோழியரும் ஒட்டகங்களின் மீதேறி அந்த மனிதரை தொடர்ந்தனர். அந்த பணியாளர் அவரை அழைத்து கொண்டு போனார். இதற்கிடையில் பெயர்லகாய் ரோய் என்ற இடத்திலிருந்து ஈசாக்கு புறப்பட்டு நெகேபு பகுதியில் குடியேறியிருந்தார். ஒரு நாள் மாலையில் வெளியே வயல்புறம் செல்கையில் அவர் கண்களை உயர்த்தி பார்த்தார். அப்பொழுது ஒட்டகங்கள் வருவதை கண்டார். ரெபெக்காவும் கண்களை உயர்த்தி ஈசாக்கை பார்த்தார். உடனே அவர் ஒட்டகத்தை விட்டு இறங்கினார். ரெபெக்கா அந்த பணியாளரிடம், வயலில் நம்மை சந்திக்க வந்து கொண்டிருக்கும் அவர் யார் என்று கேட்டார். அப்பணியாளரும், அவர்தாம் என் தலைவர் என்றார். உடனே ரெபெக்கா தம் முக்காட்டை எடுத்து தம்மை மூடிக்கொண்டார். அப்பொழுது அப்பணியாளர் தாம் செய்தவை அனைத்தையும் ஈசாக்கிடம் கூறினார். ஈசாக்கு தம் தாயார் சாராவின் கூடாரத்திற்குள் ரெபெக்காவை அழைத்து சென்று மணந்து கொண்டார். அவரும் ஈசாக்குக்கு மனைவியானார். அவர் ரெபெக்கா மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தார் என்றால், தம் தாயின் மறைவுக்கு பின் ஈசாக்கு ஆறுதல் அடைந்தார். யோபு 13ஆம் அதிகாரம். இதோ இவை அனைத்தையும் என் கண்களே கண்டன, என் காதுகளே கேட்டு உணர்ந்தன. நீங்கள் அறிந்திருப்பதை நானும் அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு நான் எதிலும் இளைத்தவன் இல்லை. எல்லாம் வல்லவரோடு நான் சொல்லாடுவேன், இறைவனோடு நான் வழக்காட விழைகின்றேன். நீங்களோ பொய்யினால் மழுப்புகின்றவர்கள். நீங்கள் எல்லாருமே பயனற்ற மருத்துவர்கள். அனைவரும் பேசாது அமைதியாக இருங்கள், அதுவே உங்களுக்கு ஞானமாகும். இப்பொழுது என் வழக்கினை கேளுங்கள், என் இதழ்களின் முறையீட்டை கவனியுங்கள். இறைவன் பொருட்டு நீங்கள் முறைகேடாய் பேசுவீர்களா? அவர் பொருட்டு நீங்கள் வஞ்சகமாய் பேசுவீர்களா? கடவுள் பொருட்டு ஒரு சார்பாக பேசுவீர்களா? அல்லது அவருக்காக வாதாடுவீர்களா? அவர் உங்களை ஆராய்ந்தால் உங்களில் நல்லதை காண்பாரோ? அல்லது மனிதரை வஞ்சிப்பது போல அவரையும் வஞ்சிப்பீர்களா? மறைவாக நீங்கள் ஓர வஞ்சனை காட்டினால் உறுதியாக உங்களை அவர் கண்டிப்பார். அவருடைய மாட்சி உங்களை மறள வைக்காதா? அவருடைய அச்சுறுத்தல் உங்களை ஆட்கொள்ளாதா? உங்களுடைய மூதிரைகள் சாம்பலையொத்த முதுமொழிகள். எதிர்வாதங்கள் உண்மையில் களிமண்ணை ஒத்த வாதங்கள். பேசாதிருங்கள், என்னை பேச விடுங்கள். எனக்கு எது வந்தாலும் விரட்டும். என் சதையை என் பற்களிடையே ஏன் வைத்து கொள்ள வேண்டும்? என் உயிரை என் கைகளால் ஏன் பிடித்து கொள்ள வேண்டும்? அவர் என்னை கொன்றாலும் கொல்லட்டும். இருப்பினும் என் வழிகள் குற்றமற்றவதே என எடுத்துரைப்பதில் நான் தளரேன். இதுவே எனக்கு மீட்பு ஆகலாம். ஏனெனில் இறைப்பற்றில்லாதார் அவர் முன் வர முடியாது. என் வார்த்தையை கவனித்து கேளுங்கள், என் கூற்று உங்கள் செவிகளில் ஏறட்டும். இதோ இப்பொழுது என் வழக்கை வசைப்படுத்தி வைத்தேன். குற்றமற்றவனென நான் மெய்ப்பிக்கப்படுவேன் என அறிவேன். இறைவா, நீர்தாமோ எனக்கெதிராய் வழக்காடுபவர்? அவ்வாறாயின் இப்போதே வாய்ப்பொத்தி உயிர் நீப்பேன். எனக்கு 2 செயல்களை மட்டும் செய்யும், அப்போது திருமுகத்திலிருந்து நான் ஒழிய மாட்டேன். உமது கையை என்னிடமிருந்து எடுத்துவிடும். உம்மை பற்றிய திகிலால் என்னை கலங்க விடாதேயும். பின்னர் என்னை நீர் கூப்பிடும், நான் விடையளிப்பேன். அல்லது என்னை பேசவிடும், பின் நீர் மறுமொழி அருளும். என்னுடைய குற்றங்கள் பாவங்கள் எத்தனை! என் மீறுதலையும் பாவங்களையும் எனக்கு உணர்த்தும். முகத்தை ஏன் மறைக்கின்றீர்? என்னை பகைவனாய் ஏன் கருதுகின்றீர்? காற்றடித்த சருகை பறக்கடிப்பீரோ? காய்ந்த கூளத்தை கழிது விடட்டுவீரோ? கசப்பான தீர்ப்புகளை நீர் எனக்கெதிராக எழுதுகின்றீர். என் இளமையின் குற்றங்களை எனக்கு உடைமையாக்குகின்றீர்.
என் கால்களை தொழுவில் மாட்டினீர், என் பாதையெல்லாம் கண் வைத்தீர். என் காலடிக்கு எல்லை குறித்து அடையாளம் தந்தீர். உளுத்துப்போன மரம் போல் மனிதர் விழுந்து விடுகின்றனர். அந்துப்பூச்சி அரிக்கும் ஆடை போல் அன்னவர் ஆகின்றனர். யோபு 14ஆம் அதிகாரம். பெண்ணிடம் பிறந்த மனிதருக்கு வாழ்நாளோ குறைவு, வருத்தமோ மிகுதி. மலர் போல் பூத்து அன்னவர் உலர்ந்து போகின்றனர். நிழல் போல் ஓடி அன்னவர் நிலையற்று போகின்றனர். இத்தகையோர் மீதோ கண்களை வைப்பீர். இத்தகையோரை தீர்ப்படவா உம்மிடம் கொணர்வீர். அழுக்குற்றது நின்று அழுக்கற்றதை கொணர முடியுமா? யாராலும் முடியவே முடியாது. அவர்களுடைய நாட்களோ கணிக்கப்பட்டுள்ளன. அவருடைய திங்கள்களின் எண்ணிக்கையோ உம்மிடமே உள்ளது. அவர்கள் கடக்கவியலாத எல்லையை நீர் குறித்து வைத்துள்ளீர். எனவே அவர்களிடமிருந்து பார்வையை திருப்பும். அப்பொழுது கூலியாட்கள் தம் முடிவில் ஓய்ந்திருப்பது போல் அவர்கள் ஓய்ந்து மகிழ்வார்கள். மரத்திற்காவது நம்பிக்கையுண்டு, அது தரிக்கப்பட்டால் மீண்டும் துளிர்க்கும். அதன் குருத்துகள் விடாது துளிர்க்கும். அதன் வேர் மண்ணில் பழமை அடைந்தாலும், அதன் அடித்தண்டு நிலத்தில் பட்டு போனாலும், தண்ணீர் மனம் பட்டதும் அது துளிர்க்கும். இளஞ்செடி போல் அது கிளைகள் விடும். ஆனால் மனிதர் மடிகின்றனர், மண்ணில் மறைகின்றனர். உயிர் போனபின் எங்கே அவர்கள்? ஏரியில் தண்ணீர் இல்லாது போம், ஆறும் வறண்டு காய்ந்து போம். மனிதர் படுப்பர், எழுந்திருக்க மாட்டார். வானங்கள் அழியும் வரை அவர்கள் எழுவதில்லை. அவர்கள் துயிலிலிருந்து எழுப்பப்படுவதில்லை. ஓ, என்னை பாதாளத்தில் ஒளித்து வைக்க மாட்டீரா? உமது சீற்றம் தனியும் வரை மறைத்து வைக்க மாட்டீரா? என்னை நினைக்க ஒரு நேரம் குறிக்க மாட்டீரா? மனிதர் மாண்டால் மறுபடியும் வாழ்வாரா? எனக்கு விடிவு வரும் வரை என் போராட்டத்தை நாட்களெல்லாம் நான் பொறுத்திருப்பேன். நீர் அழைப்பீர், உமக்கு நான் பதிலளிப்பேன். கைவினையாம் என்னை நீர் காண விழைவீர். அப்பொழுது என் காலடிகளை கணக்கிடும். நீர் என் தீமைகளை துருவி பார்க்க மாட்டீர். என் மீறுதலை பையிலிட்டு முத்திரையிட்டீர். என் குற்றத்தை மூடி மறைத்தீர். ஆனால் மலை விழுந்து நொறுங்கும், பாறையும் தம் இடம் விட்டு பெயரும். கற்களை தண்ணீர் தேய்த்து கரைக்கும், நிலத்தின் மண்ணை வெள்ளம் அடித்து போகும். இவ்வாறே மனிதரின் நம்பிக்கை அடிப்பீர், ஒடுக்குவீர். அவர்களை எப்பொழுதும் ஒழிந்து போவார்கள். அவர்களும் அவர்களது முகத்தை உருக்குலைத்து விரட்டி அடிப்பீர். பிள்ளைகள் பெருமை பெறினும் அவர்கள் அறிந்தார்கள் இல்லை. அவர்கள் சிறுமையுறினும் அவர்கள் கண்டார்கள் இல்லை. அவர்கள் உணர்வது தங்கள் ஊனின் வழியே, அவர்கள் புலம்புவது தங்கள் பொருட்டே. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வரை உள்ள இறைவார்த்தைகள். கற்பு நெறி தவறியவளிடமிருந்தும் தேனொழுக பேசும் விலைமகளிடமிருந்தும் ஞான உன்னை விலகி இருக்க செய்யும். அவள் தன் இளமைக்கால கணவனை கைவிட்டவள். தான் கடவுளோடு செய்த உடன்படிக்கையை மறந்தவள். அவளது வீடு சாவுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அவர்களின் வழிகள் இறந்தோரிடத்திற்கு செல்கின்றன. அவளிடம் செல்லும் எவனும் திரும்பி வருவதே இல்லை. வாழ்வின் பாதைகளை அவன் மீண்டும் அடைவதில்லை. அன்பானவர்களே, நல்ல ஒரு நாளுக்காக உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எனக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். இறை வார்த்தை வாசித்தல் ஒவ்வொரு நாளும் முன்னோக்கி பயணிக்கும்போது இறைவன் அருளிய தானங்களுக்காக நன்றி செலுத்துவதற்கு நாம் நேரம் ஒதுக்க வேண்டும். அதோடு கூட எவ்வளவு பெரிய சோதனைகளையும் தடைகளையும் சந்தித்து கொண்டே நாம் இறை வார்த்தையை எல்லா நாளும் கேட்பதற்கு இறைவன் நம்மை ஆசீர்வதித்தார் என்பதையும் நாம் அறிந்து கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். விண்ணரசி மீடியா என்னும் இந்த யூடியூப் சேனல் லிங்கை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிருங்கள். அதன் மூலம் தமிழ் விவிலியத்தை அனைவரும் வாசித்து தியானிக்க உதவுங்கள். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆன்மாவின் பெயராலே ஆமேன்.